இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேக்குறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊரு கூட போக விட மாட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு OS மணியன் அண்ணன் குறிப்பிட்டது போல கடந்த 2 மாதத்திற்கு முன்னாலே மே மாதம் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து 3-4 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ந்தது. அப்பொழுது மாடு கட்டுகின்ற இடத்தில் கொட்டகை என்று சொல்லுவார்கள், அந்த இடத்திலே மழை நீரால் தேங்கப்பட்டு நிற்கிறது. இரவில் பெய்த மழை, அந்த தண்ணீரை எப்படி வெளியேற்றுவது? அதற்கு தன்னுடைய பட்டா நிலத்தில் இருந்து 3-4 யூனிட் நுரம்பு அள்ளி கொட்டுவதை பார்த்து அங்கு இருக்கின்ற தாசில்தார் வண்டியை பிடித்துக் கொண்டார். இது சம்பந்தமாக நான் மட்டுமல்ல, என்னோடு ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். ஓட்டக்கூடாது என்று, ஓட்டக்கூடாதுன்னா ஓட்டக்கூடாது அப்படி என்று சொல்றார். ஆனால் ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, சார் ஓட்டக்கூடாது சார் அப்படின்னு எங்களை அவமதிக்கிற வகையில மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது எல்லா உறுப்பினர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீர்கள். அதைத்தான் நானும் அந்த அமைச்சரோடு பேசி அதற்கான நல்ல முடிவுகளை முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவு செய்கிறோம் என்று சொன்னோம். அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, வேற சப்ஜெக்ட் வாங்க. மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர் உட்காருங்க, பதில் சொல்லுவார். உட்காருங்க அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர். இந்த விவசாயிகளுக்கு இலவசமா வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.50 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான். மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்க மத்தத பேசுங்க. இல்ல, அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. ஒரு விளக்கம், எங்களுடைய பட்டா நிலத்தில் 4 யூனிட் அதுக்கு ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இல்ல அவர் பேசிட்டு நீங்க உட்காருங்க. வாய்ப்பு பின்னாடி கொடுக்கற உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, அவர் பேசிட்டோம். இல்ல வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேக்குறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதாம் தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊரு கூட போக விட மாட்டோம். திருடிட்டு போக விட மாட்டோம். அமைச்சர் தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.